Oh, hi. Hello, family members, and welcome back to my channel. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா த லைஃப் ஆஃப் சாக்குரா. அதாவது நம்ம சாக்குரா இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்குராவை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குராவை குப்பை தொட்டி, இவ ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த குப்பையை எதனால் குப்பை தொட்டின்றாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. என்னோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. பட் அது குப்பை தொட்டின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அம்மாவில் ஒரே மிதி தான். ஸோ அதன் பிறகு அந்த குப்பை தொட்டியை இன்னொரு குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டானுங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா அது குப்பை தொட்டின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அம்மாவில் ஒரே மிதி. எப்படி அப்படி சார் ரைட்டு. வார பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மால்டோபா சேனல். நான் தான் அவங்க மால்டோபா. யார் இந்த சாக்குரா? லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய கிஷாஷி மற்றும் மெபுக்கி அருணோ இவங்க ரெண்டு பேருக்கு பிறக்கிற ஒரே பொண்ணு தான் நம்ம சாக்குரா. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சாக்குராவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னு தெரியாது தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதாவது சந்தோஷமா நம்ம சாக்குராவை வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது நம்ம சாக்குராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போகிறது. நம்ம சாக்குரா குழந்தையா இருந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அந்த டைம்ல நம்ம சாக்குராவோட ஃபோர்ட், அதாவது நெத்தி இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொலராக தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குராவுக்கு பிடிக்காது. பட் அது பார்த்தாதுன்னு நம்ம சாக்குராவோட கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம சாக்குராவை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்போ தான் அதே கிளாஸை சேர்ந்த ஈனோ யமனக்கா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குராவுக்கு ஹெல்ப் பண்றா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்குராவுக்கு எது பிடிக்காதோ, இது இருந்தால் நம்ம அசிங்கமா இருப்போம் அப்படின்னு நினைச்சாலோ அதையே பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோ கொஞ்சம் அழகா மாற்றி விடுறா. ஸோ இந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம ஈனோ அண்டு சாக்குரா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுறாங்க. இதன் பிறகு தான் நம்ம சாக்குரா இவங்க கூட ஒரே அகாடமியில் படிக்கிற நம்ம சாசுகேவை பார்க்குறாங்க. ஸோ சாசுகேவை பார்த்த உடனே நம்ம சாக்குராவுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ அதனாலே நம்ம சாக்குரா சாசுகே எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம சாசுகேவை சைட் அடிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ இதன் பிறகு இப்படியே சில காலங்கள் போகிறது. நம்ம சாக்குராவும் கொஞ்சம் பெரிய பொண்ணாக மாறிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க தலையில் இருந்த முடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக மாறிடும். ஸோ அதனால் அவங்க தலையில் இருந்த அந்த பேண்டை பார்த்தீங்கன்னா கழட்டி நம்ம ஈனோ கிட்டே கொடுத்துருவாங்க. நம்ம சாக்குரா அவங்களுடைய தலையில் போட்டு இருந்த அந்த பேண்டை கழட்டி ஈனோ கிட்ட கொடுக்கும்போது தான் நம்ம சாக்குராவுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா நம்ம ஈனோவுமே பார்த்தீங்கன்னா சாசுகேவை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தெரிய வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முறைச்சுப்பாங்க. ஸோ ஒரு மந்தையில் இருந்த இரண்டு ஆடுகள் வெவ்வேறு பாதையில் சென்றன. ஸோ இதன் பிறகு நம்ம சாக்குரா படிக்கக்கூடிய அந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பிரிக்கிறாங்க. அதாவது 3 பேர் கொண்ட ஒரு குழு பிரிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ தான் நடக்கும். அப்போ நம்ம நருட்டோ சாக்குரா நம்ம டீமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. பட் நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா சாசுகே நம்ம டீமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. ஸோ இதை பார்த்து நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போட்டுருவான். ஸோ இப்போ நம்ம நருட்டோ, சாசுகே அண்ட் சாக்குரா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம். இவங்களுடைய டீம் பேர் பார்த்தீங்கன்னா டீம் 7 சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய சென்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி. ஸோ இதன் பிறகு தான் நம்ம கக்காஷி இந்த டீம் 7க்கு பெல் டெஸ்ட் வைப்பாரு. பட் இந்த பெல் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா சாசுகேவை பார்த்து இழிச்சு பேசுவாங்க. பட் அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வச்சு அதை ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுருவான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குராவோட மனதை லைட்டாக காயப்படுத்தி விடும். ஸோ இதன் பிறகு நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பெல் டெஸ்ட்டே வைக்கிறார். ஸோ அந்த பெல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க 3 பேருமே தோத்து போகிறானுங்க. பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிடுவான். ஸோ அதனால் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா நருட்டோவை ஒரு மரக்கட்டையில் கட்டி போட்டுருவாரு. கட்டி போட்டதுக்கு அப்புறமா இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி டீம் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகே அண்ட் சாக்குரா இவங்க 2 பேரும் சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நருட்டோவுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். பட் நம்ம ஆளுங்க 2 பேரும், அதாவது சாக்குரா அண்ட் சாசுகே இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம நருட்டோக்கு ஊட்டி விட்டுருவாங்க. பட் இதை நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து பார்த்து விடுகிறார். இதை பார்த்த இவங்க 3 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. ஐயோ அவ்வளோதான் மாட்டிக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது இல்லை நீங்கள் யாரும் மாட்டிக்கல, நீங்கள் பண்ணதான் கரெக்ட். ஸோ இன்று முதல் உங்கள் 3 பேருமே என்னோட டீமில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா ஓகே சொல்றாரு. ஸோ இதன் பிறகு நம்ம கக்காஷியோட டீம் 7க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது என்ன மிஷன்னா, லேண்ட் ஆஃப் ஏசஸ் சேர்ந்த இசுனா அப்படின்ற ஒருத்தன் தான் நம்ம லீஃப் வில்லேஜ் இந்த மிஷனுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருப்பான். பட் அப்படி அவன் ஹெல்ப் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பானா, இது ஒரு நார்மலான மிஷன் தான், ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் வராது அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். பட் நம்ம கக்காஷியோட டீம் 7 அந்த இடத்துக்கு போனோன்னே தான் தெரிய வருது இது ஒரு பயங்கரமான மிஷன். அதாவது லேண்ட் ஆஃப் ஏஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு இருப்பாங்க. பட் அந்த பிரிட்ஜை கட்ட விடாமல் ஒரு பணக்கார டான் பார்த்தீங்கன்னா சில அடியாட்களை வச்சு அதை தடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவனுங்களை தடுக்கிறதுக்காக தான் நம்ம கக்காஷியோட டீமை இப்போ இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 5 பேரும் அந்த பிரிட்ஜு கிட்ட போக போக இந்த எனிமீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீமன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வருவானுங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அவங்க கதையை முடிச்சு விட்டுருவாரு. அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம கக்காஷி மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உணர்றாங்க. பட் இதை நம்ம தொடர்ந்து இதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அவர் யார் வில்லாதி வில்லன் சாபுசா. ஸோ சாபுசா வந்தோடனே நம்ம கக்காஷிக்கும் சாபுசாவுக்கும் ஃபைட் நடக்கும். பட் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரான்னு சொல்லலாம். ஸோ அங்கிருந்து நம்ம சாபுசா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் ஒரு ஃபைட் நடக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷிக்கும் சாபுசாவுக்கும் தான் ஃபைட் நடக்கும். சாபுசா கூட பார்த்தீங்கன்னா ஆக்கு அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனுக்கும் நம்ம பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சாசுகே, நருட்டோ, இவங்களுக்கெல்லாம் ஃபைட் நடக்கும். அப்போ சாக்குரா என்ன ப்ரோ பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டா, சும்மா தான் உட்காந்துட்டு சேர் அப் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் கக்காஷி சிட்டோரி பவர் எடுத்து சாபுசாவை போட்டு தள்ள வருவான். பட் குறுக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்கு வந்து மாட்டி சம்பவ இடத்துல இறந்து போயிடுவான். அதன் பிறகு நம்ம நருட்டோ சாபுசாக்கு ஒரு டாக்கிங் நோ ஜுட்சு போட்டு நம்ம சாபுசாவை மனம் திறந்து வைக்கிறான். ஸோ மனம் திறந்துனா நம்ம சாபுசா வாயில் ஒரு கத்தி
கத்தியை வச்சுக்கிட்டு நான் ஹயர் பண்ண பார்த்தீங்களா ஒரு பணக்கார டான், ஸோ அவனையே போட்டு தள்ளுறான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் முடியுது. மிஷின் முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா சாசுகே கிட்ட வழி பேசிட்டு இருப்பா. பட் அதை கேட்ட நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒத்த கம்முன்னு ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதை கேட்ட நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா நருட்டோவை போட்டு அடிப்பா. அப்போ நம்ம கொனகமாரு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே பக்கத்தில் தான் இருப்பான். ஸோ நருட்டோ அடிச்ச உடனே அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவானா, அதை பார்த்து சாக்குரா கொனகமாரியுமே அடிச்சு பறக்க விட்டுருவா. இந்த நேரத்தில் தான் நம்ம காராவோட டீம் அந்த இடத்துல என்ட்ரி ஆகுறாங்க. எதுக்காகனா நம்ம லீஃப் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் நடக்குது இல்லையா, ஸோ அதில் கலந்து கொள்வதற்காக வந்திருப்பாங்க. அப்போ காரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை பார்த்து நக்கலாக தான் பேசுவான். பட் அதை பார்த்து நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பேசுவான். ஸோ இதன் பிறகு தான் ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி சாக்குராவை பார்ப்பான். சாக்குராவை பார்த்த உடனே நம்ம ராக்லிக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ராக்லி சாக்குரா கிட்ட வந்து பேசுவான். ஸோ இதன் பிறகு தான் ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். வழக்கம் போல ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சதை எழுதிடுவா. பட் அவளுக்கு என்ன ஒரு கவலைனா நம்ம நருட்டோ பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா அப்படின்ற கவலை தான். பட் நம்ம நருட்டோ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஸ்பீச்சை போட்டு அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போ பாஸ் ஆன எல்லாருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டோட டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரோல் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் எடுத்துக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமார் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு நம்ம டீம் 7 அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதில் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சம்பாடி வாங்குவாங்க. பட் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா உரோச்சிமாருக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுப்பான். பட் டஃப் கொடுத்து என்ன பிரயோஜனம், நம்ம உரோச்சிமார் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் அப்போ நம்ம சாசுகேவோட கழுத்தில் அவனுடைய மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, கேர்சிட் மார்க்கு. ஸோ அதை வந்துட்டு போட்டு போயிடுவான். ஸோ இப்போ நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவானுங்க. ஸோ அவங்க 2 பேருமே நம்ம சாக்குரா தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸில் வச்சு பாதுகாத்துட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை போட்டு தள்ளுறதுக்காக 3 பேர் வருவானுங்க. பட் அவங்க 3 பேருமே எதிர்த்து நம்ம சாக்குரா மட்டும் தான் நிற்பா. பிகாஸ் அவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பட் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி உள்ள என்ட்ரி ஆகி நம்மளை எல்லாருமே போட்டு பொழப்பான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லியுமே அந்த 3 பேரில் ஒருத்தங்கிட்ட அடி வாங்கி டிஃபீட் செய்யப்படுகிறார். ஸோ அதன் பிறகு நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. ஸோ அவளுடைய முடியை பிடிச்சி அடிக்கிறதுக்காக இந்த 3 பேருமே வருவானுங்க. பட் நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா அவளுடைய முடியை கட் பண்ணிக்கிட்டு அந்த 3 பேருமே போட்டு பொழப்பா. பட் நம்ம சாக்குராவுமே பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதன் பிறகு தான் ஈனோ அந்த இடத்துல என்ட்ரி ஆவா. ஆக்சுவலாக ஈனோ மட்டும் வந்திருக்க மாட்டா. ஈனோ கூட சேர்ந்து அவங்க டீம் மெம்பர்ஸான நம்ம நாரா அண்ட் சோஜி இவங்க 3 பேருமே வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம நாரா பார்த்தீங்கன்னா அந்த டோசு பை இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஷேடோ க்ளோனை வச்சு லாக் பண்ணுவான். அதே சமயம் நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா மயக்க நிலையிலிருந்து நார்மல் ஆயிடுவாரு. ஸோ அப்போ அவருடைய பாடியில இருந்து அந்த உரோச்சிமாரோட கேசட்ஸில் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ சாசுகேவோட பாடியில் உரோச்சிமாரோட மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறத பார்த்து நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை பேக் சைடில் இருந்து கட்டி பிடிக்கிறா. இதனால நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிறான். ஸோ இதன் பிறகு நம்ம ஆளுங்களுக்கும் டோஸோட டீமுக்கும் ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா. அந்த ஃபைட்லாம் முடிஞ்ச உடனே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ராக்லியோட டீமை பார்த்து கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருப்பான். பட் அதை பார்த்து காண்டான நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம நருட்டோவை அடிப்பா. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே தான் ஜூனியர் எக்ஸாமோட அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1 vs 1 ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா விசஸ் ஈனோ ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம ஈனோ பார்த்தீங்கன்னா சாக்குராவோட தலையில முடியல அப்படின்றத பார்க்குறா. ஸோ அதனால அவளுமே பார்த்தீங்கன்னா அவளுடைய தலையில இருந்த முடியை கட் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பவர்ஃபுல்லாக கேரக்டர்ஸ் அப்படின்றதுனால 2 பேருமே நல்லாவே மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஈனோ பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி சாக்குராவோட பாடியை இவ கண்ட்ரோல் எடுத்துக்கிறா. சாக்குராவோட பாடியை எடுத்து நம்ம ஈனோ பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்ல இருந்து வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வருவா. பட் அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துருவா. ஸோ அதன் பிறகு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மாற்றி மாற்றி ஒரு பஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே மட்டி ஆகுறாங்க. ஸோ அதனால இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகுது. அதன் பிறகு தான் நம்ம ஈனோ அண்ட் சாக்குரா 2 பேருமே பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா சாசுகே யாருக்கு அப்படின்ற போட்டி போயிட்டே இருக்கும். இதன் பிறகு தான் ராக்லி விசஸ் காரா ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி தோத்து போயிடுவான். ஸோ தோத்து போனால் நம்ம ராக்லியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டுருவாங்க. ஸோ இதன் பிறகு தான் ஃபைனல் ரவுண்டு நடக்குது. யாருக்கு யாருக்குன்னா நம்ம சாசுகே விசஸ் காரா ஃபைட் நடக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே இருக்கான் இல்லையா, அவன் நம்ம காராவை போட்டு பொலப்பொலன்னு பொழப்பான். பட் இவங்க 2 பேருக்கு இப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாரோட டீம் கொனகா வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம காரா டெமரியான் கன்கோர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. பட் அப்படி தப்பிச்சு போறவங்கள நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம காரா விசஸ் சாசுகே ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம சாக்குராவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருப்பா. பட் அதை பார்த்து நம்ம காரா பார்த்தீங்கன்னா சாக்குராவை அடிச்சு தொங்க விட்டுறான். இந்த பக்கம் நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா அந்த சுடோரி அதிகமாக யூஸ் பண்ணி சாக்குரா எல்லாருமே காலியாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அந்த இடத்துல என்ட்ரி ஆகி காரா கூட ஃபைட் வராரு. இந்த ஃபைட்டோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ காராவை டிஃபீட் பண்றான். டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எண்டிங்ல பார்த்தீங்கன்னா அந்த டாக்கிங் நோ ஜுட்சு இருக்கு பார்த்தீங்களா, அதையுமே போடுறான். அதே சமயம் லீஃப் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாருக்கும் இருசன் சருட்டோபிக்கும் ஃபைட் நடக்கும். பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இருசன் சருட்டோபி இறந்து விடுகிறார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூனரல் நடக்குது. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் 7 நிறைய மிஷனுக்கு போவாங்க. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம சாக்குராவோட லைஃப்ல முக்கியமான சில ஸ்டோரிஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அடிபட்டு போயிருந்து நம்ம சாசுகேவை ஹாஸ்பிட்டலில் படுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நம்ம சாக்குரா தான் பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு ஆப்பிள்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருப்பா. பட் அந்த நேரத்தில் தான் நம்ம நருட்டோ அந்த ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். நம்ம நருட்டோவை பார்த்த உடனே சாசுகேக்கு என்னாச்சுன்னு தெரியல, உங்களை போட அடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அதுக்கு நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறான். ஸோ இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுக்காக மாடி மேலே கிளம்பி போகிறானுங்க. ஸோ இப்போ நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபைட்டில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ரசங்கன் பவர் எடுத்துகிட்டு வருவான். இந்த சைடு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சுடோரி பவர் எடுத்துகிட்டு
கிட்ட வருவான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதிக்கு வரும்போது நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகி ரெண்டு பேருமே விலக்கி வர்றாரு. ஸோ இதன் பிறகு தான் நம்ம சாசுகே பவர் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு கூட போய் சேர்ந்துப்பான். பட் அதை பார்த்து நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா கதறி அழுவா. பட் அப்போ கூட நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி தான் காமிச்சுப்பான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜோட 5th அக்காகவா இருக்கிறது சுனாடே. ஸோ சுனாடே பார்த்தீங்கன்னா சாசுகேவை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வரதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த டீம்ல நம்ம நருட்டோவும் இருக்கான். சாசுகேவை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வர மிஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு பயங்கர அடிபட்டிருக்கும். ஸோ அதனால நம்ம நருட்டோவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுருவாங்க. அப்போ சாக்குரா பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அந்த நிலைமையிலேயே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, சாசுகேவை கூட்டிட்டு வரது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இதன் பிறகு நம்ம சாக்குரா நம்ம டீம்ல இருந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாட்டானுங்க, நம்ம மட்டும் சும்மா இருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சு நம்ம சுனாடே கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போறா. அப்போ நம்ம யூனோவுமே பார்த்தீங்கன்னா சாக்குரா கூட சேர்ந்து சுனாடே கிட்ட ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. ஸோ இதன் பிறகு சரியா 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு நாள் ஜூனியர் எக்ஸாம் வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. பிகாஸ் நம்ம லீஃப் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் வைக்கும்போது அது பாதியிலே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் ஜூனியர் எக்ஸாம் வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரியே ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸாம் வைக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஷிகமாரு நாரா தான். அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா யூனோவோட டீம்ல இருப்பா. இவங்க 3 பேர் ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. அந்த டெஸ்ட்டோட மார்க்கை கூட்டினா கரெக்டாக 100 வரணும், அப்படின்னா மட்டும் தான் பாஸ், இல்லைனா ஃபெயில். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே பாஸ் ஆகிறாங்க. இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அந்த ஸ்க்ரோல ஆட்டே போனோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வருவாங்க. பட் அவங்கள நம்ம ஆளுங்க டிஃபீட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நிஞ்சுட்சு மூலியமா அவங்களுடைய காயத்தெல்லாம் சரி பண்ணுவாங்க. ஸோ அதன் பிறகு சயா அப்படின்ற ஒருத்தியோட டீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆளுங்க 3 பேர் சேர்ந்து அவங்களையுமே டிஃபீட் பண்ணுவாங்க. பட் இந்த ரவுண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல பையன் அந்த இடத்துல என்ட்ரி ஆகி ஒரு ஜிஞ்சுரிக்கு அட்டாக் பண்ணுவான். ஸோ அதனால இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம காராவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் யாரெல்லாம் ஃபெயில் அப்படின்றத நீங்கள் உங்க வில்லேஜுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்பிச்சு விடுவான். ஸோ அதன் பிறகு அங்கே இருந்த லீஃப் வில்லேஜஸ் அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம சுனாடே தான் பார்த்தீங்கன்னா யார் பாஸ் யார் ஃபெயில் அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நருட்டோ ஒரு 2-3 வருஷம் கழிச்சு லீஃப் வில்லேஜில் என்டர் ஆகிறான். ஸோ அப்போ நம்ம சாக்குரா அண்ட் நருட்டோ 2 பேருமே பார்த்து பேசிப்பாங்க. அப்போ நம்ம கொனகமாரு பார்த்தீங்கன்னா நருட்டோ முன்னாடி வந்துட்டு தலைவா நான் ஒரு புது ஜுட்சுவை கற்று வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஸி ஜுட்சுவை போடுவான். ஸோ அதை பார்த்து காண நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு ஒரு பஞ்சு வைப்பா. ஸோ அதன் பிறகு நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா டீம் 7 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம சாக்குரா அண்ட் நருட்டோ, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெல்ட் டெஸ்ட்டை வைக்கிறாரு. அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா ஓங்கி தரையிலே ஒரு குத்துவா. அந்த தரையை பார்த்தீங்கன்னா 2 பொழந்துட்டு போவோம். இதை பார்த்து நம்ம கக்காஷி அண்ட் நருட்டோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. இந்த ஃபைட்டோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி கிட்ட இருந்த 2 பெல்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா 1 நருட்டோ 1 ஆளுக்கு 1 எடுத்துப்பாங்க. இதை பார்த்து நம்ம கக்காஷியே பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே 2 பேரும் கொஞ்சம் பெரிய பசங்களா மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஸோ இதன் பிறகு தான் அக்கட்சுகி டீம் சார்ந்தவங்க நம்ம காராவை கடத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம சுனாடேக்கு தெரிய வருது. பிகாஸ் நம்ம காரா ஒரு ஜிஞ்சுரிக்கு இல்லையா. ஸோ அதனால அக்கட்சுகி டீம் சார்ந்தவங்க நம்ம காராவை கடத்திட்டு இருப்பாங்க. ஸோ காராவை காப்பாற்றி கூட்டிட்டு வரதுக்காக நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா டீம் 7 அனுப்புவாங்க. டீம் 7 தடுக்கிறதுக்காக நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். ஸோ இப்போ இட்டாச்சிக்கும் நம்ம டீம் 7க்கும் ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா இட்டாச்சியோட கென்ஜுட்சுல மாட்டிக்கிறான். கென்ஜுட்சுல மாட்டிக்கொண்டு நம்ம நருட்டோவை சியோபாட்டி மற்றும் சாக்குரா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் நம்ம மைட் கேயோட டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுமே நம்ம கக்காஷியோட டீமுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. ஸோ அதன் பிறகு எல்லாருமே சேர்ந்து நம்ம காராவோட பாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம சியோபாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம காராவை காப்பாற்றிட்டு அவங்க செத்து போயிடுறாங்க. ஸோ இதன் பிறகு மறுபடியும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சசோரி மீட் பண்ணுறதுக்காக காபுட்டோ மற்றும் ஒரோச்சிமாரு இவங்க 2 பேரும் ஒரு பிரிட்ஜு கிட்ட வரக்கூடிய தகவல் நம்ம சுனாடேக்கு வந்திருக்கும். ஸோ அவங்கள பிடிச்சா சாசுகேவை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனாடே என்ன பண்ணுவாங்கன்னா டீம் 7 அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. பட் இந்த டீம் 7ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம கக்காஷியோட இடத்துல எமோட்டோ இருப்பான், நம்ம சாசுகேவோட இடத்துல சாய் இருப்பான். ஸோ நம்ம ஆளுங்க நினைச்ச மாதிரி நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கிட்ட வந்திருப்பான். ஸோ அவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள இருந்து அந்த குராமாவோட பவர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சாக்ரா. ஸோ அது ஒரு டைலாக பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எமோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய உட் ரிலீஸை வச்சு நம்ம நருட்டோவை லாக் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம நருட்டோ 9 tailed பீஸ்டோட கண்ட்ரோலில் இருப்பான் இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ நார்மலான பிறகு நம்ம நருட்டோ வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் அவங்களை பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அப்போ தான் நம்ம நருட்டோக்கே நம்ம சாக்குராவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ அதன் பிறகு நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாசுகேவை மீட் பண்ணுவாங்க. பட் அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ அவன் முன்னாடி நம்ம ஆளுங்க யாருமே பார்த்தீங்கன்னா நிற்க கூட முடியாது. ஸோ சாசுகே நம்ம ஆளுங்க எல்லாருமே அடிச்சு போட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சு யூஸ் பண்ண வருவான். பட் அப்போ நம்ம ஒரோச்சிமாரு தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துவான். ஸோ அதனால நம்ம ஆளுங்களால பார்த்தீங்கன்னா சாசுகேவை ரெக்கவர் பண்ணி லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வர முடியல. ஸோ இதன் பிறகு தான் அக்கட்சுகி டீம் சார்ந்தவனுங்க சர்ப்ரைஸாக ஒரு அட்டாக் பண்ணுவானுங்க. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இடனோட கையில் அசுமா அடி வாங்கி இறந்து போயிடுவாரு. ஸோ இடனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்காக நம்ம அசுமாவோட டீம் பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க. பட் அப்போ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்பா நம்ம டீம் 7 அனுப்பி வைப்பாங்க. ஸோ இப்போ இடன் அண்ட் காக்குசு விசஸ் நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இடனை ஷிகமாரு நாரா போட்டு பொழந்து காட்டுறான். அதே சமயம் நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா காக்குசுவோட சோழியை முடிச்சு விட்டுறாரு. ஸோ இதன் பிறகு நம்ம இட்டாச்சிக்கும் சாசுகேக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். ஸோ அந்த சண்டையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போவாங்க. பட் நம்ம ஆளுங்களை தடுக்கிறதுக்காக ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இவங்களை ஸ்டாப் பண்ணுவான். பட் அவன் ஒபிட்டோ அப்படின்றது அப்போ நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது, டோபி அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான். பட் நம்ம டோபி நம்ம ஆளுங்களை தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸ் வந்துட்டு டோபி கிட்ட சொல்லும் இது மாதிரி இட்டாச்சி உச்சிகா செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். ஸோ இவன் கிளம்பி போனவனே நம்ம ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடந்திருக்கும் பார்த்தீங்களா, இட்டாச்சி விசஸ் சாசுகே அந்த இடத்துக்கு போகிறாங்க. பட் அந்த இடத்துக்கு போனவனே தான்
இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்படியே பார்த்தீங்கன்னா சில காலங்கள் போகிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்து ஆல்மைட்டி புஷை போட்டு லீஃப் வில்லேஜையே சுக்குநூறாக மாற்றிடுவான். அப்போ நம்ம என்னட்டா பார்த்தீங்கன்னா பெயின் கிட்ட சம்மடி வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சாக்குரா தான் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் யூஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுவாங்க. இனாட்டாவோட லைஃப் ஸ்டோரியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம். நருட்டோவை பற்றியுமே போட்டிருப்போம். ஸோ நிறைய பேரோட லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பெயினை டிஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா நருட்டோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவா. பட் அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாக்குரா எல்லாமே காலியாகி டயர்டாகி சாக்குரா மேலே படுத்துப்பான். ஸோ அதுக்கு நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெயினோட அட்டாக்லாம் முடிஞ்ச உடனே 5 காகேசஸ் வந்து ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாசுகேவை பார்த்தா போட்டு தெரியலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போகும். பட் அந்த நேரத்தில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்க மாட்டான், வெளியில தான் இருப்பான். பட் மிச்சம் இருக்கிற நம்ம பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம கிபா, சாக்குரா அண்டு சாய் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ நம்மளே போயிட்டு சாசுகேவை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி போறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் கிளம்பி போகும்போது எதுக்கு ஒரு வாட்டி நம்ம நருட்டோவை பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நருட்டோவை பார்க்க போறாங்க. பட் அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிடறா நருட்டோ கிட்ட. அதாவது நம்ம சாக்குரா நருட்டோவை பார்த்து நாங்கள் எல்லாரும் சாசுகேவை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லாம நான் உன்னை லவ் பண்றேன் நருட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. பட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை நம்ப மாட்டான். ஸோ இது மாதிரி நம்ம சாக்குரா சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா, சாய், கிபா அண்டு ராக்லி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்துட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் நம்ம நருட்டோவை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது நம்ம கிபா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நீ நருட்டோ கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சாக்குராவை பார்த்து சொல்லுவான். ஸோ அதை பார்த்து நம்ம சாக்குராவுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாகிடும். ஸோ அதனால சாக்குரா என்ன நினைக்கிறான்னா இவங்க எல்லாருமே கழட்டி விட்டு நம்ம மட்டும் சாசுகே கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி துரோகம் பண்ணி அங்கிருந்து கிளம்பி போயிடா தனியா. ஸோ அதன் பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா சாசுகேவை மீட் பண்ணிடுவா. பட் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சாக்குராவை போட்டு தள்ளுறதுக்காக வருவான். பட் அப்போ தான் நம்ம கக்காஷி அந்த இடத்துல என்ட்ரி ஆகி 2 பேருமே விலக்கி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சாசுகே கரீனை போட்டு தள்ளியிருப்பான். ஸோ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சாக்குராவை பார்த்து நீ கரீனை காப்பாத்து அப்படின்ற மாதிரி கரீனை கூட்டிட்டு போக சொல்றான். ஸோ நம்ம சாக்குராவுமே பார்த்தீங்கன்னா கரீனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம கக்காஷி விசஸ் சாசுகே ஃபைட் நடக்கும். அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. பட் அதை பார்த்து நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சாக்குராவை போட்டு தள்ளுறதுக்காக அந்த கத்தி எடுத்துட்டு வருவான். பட் அப்போ நம்ம நருட்டோ என்ட்ரி ஆகி சாக்குராவை காப்பாற்றுவான். அதில் நம்ம சாசுகே வச்சு நம்ம பார்த்தீங்களா ஒரு கத்தி, அந்த கத்தி நம்ம நருட்டோ மேலே பட்டுரும். ஸோ அதன் பிறகு என்ன வழக்கம் போல நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் ஃபைட் நடக்குது. அதில் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ரசங்கன் பவர் எடுத்துட்டு வருவான், சாசுகே பார்த்தீங்கன்னா சுடோரி பவர் எடுத்துட்டு வருவான். ஸோ இந்த ஃபைட்லாம் முடிஞ்ச உடனே நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகிறான். ஸோ இதன் பிறகு இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போகிறது. 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டிவிஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுவா. ஸோ அந்த மெடிக்கல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நேஜியோட உருவத்தில் ஒரு ஒயிட் ஜெட்ஸ் இருக்கும். அதை நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி பொலன்னு பொழப்பாங்க. ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனுஷங்க ரூபத்திலையும் ஒயிட் ஜெட்ஸுங்களா இருக்கு அப்படின்ற விஷயமே தெரிய வரும். அப்போ 2 ஒயிட் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி கார்டு மாதிரியே மாறி அந்த இடத்துல நின்று இருக்கும். எதிர்பாராத விதமாக நம்ம சாசுகேவை கொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம நருட்டோட ஷேடோ க்ளோன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகி அவங்க 2 பேருமே போட்டு தள்ளும். ஸோ இதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 4th கிரேட் நிஞ்சாவா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு லைட்டாக இன்ஜுரி ஆகிடும். அப்போ நம்ம சாக்குரா தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் வச்சு அதை சரி பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த 4th கிரேட் நிஞ்சா வரல என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆன உடனே நம்ம சாக்குராவை பார்த்து நீ சாக்குரா தானே நருட்டோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டு நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா ஐயா நாளா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவனா மாறி நம்ம நருட்டோ கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிப்பான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம் 7 3 பேரும் சம்னிங் ஜுட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ இதன் பிறகு தொடர்ந்து 4th கிரேட் நிஞ்சா போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம சாக்குரா மற்றும் சுனாடே 2 பேரும் சேர்ந்து அந்த கட்சுவி வர வைப்பாங்க. அந்த கட்சுவி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு எல்லாருக்குமே அதோட சாக்கராவை கொடுக்கும். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சிகா இருக்கிற எல்லா பீஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பான். இன்க்ளூடிங் நம்ம நருட்டோக்குள்ள இருந்த குராமாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ 9 டெய்ல்டு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காராவை பார்த்து நீ நருட்டோவை மினோட்டோ கிட்ட கூட்டிட்டு போனால் மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அதனால நம்ம காராவுமே பார்த்தீங்கன்னா நருட்டோவை மினோட்டோ கிட்ட கூட்டிட்டு போவான். நம்ம காரா நருட்டோவை மினோட்டோ கிட்ட கூட்டிட்டு போகிற வரைக்கும் நம்ம சாக்குரா தான் பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த 9 டெய்ல்டு பீஸ்டோட சாக்கராவை நருட்டோக்குள்ள சீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலிங் ஜுட்ஸ்லாம் போடுவார். பட் அப்போ நம்ம பிளாக் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பவருமே அப்சர்வ் பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஒபிட்டோ நருட்டோ அண்ட் சாக்குரா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் மாதரா கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவனோட வயிற்று உள்ள கையை விட்டு சாக்கராவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்த சாக்கராவை நம்ம நருட்டோ கிட்ட கொடுத்து நருட்டோவை காப்பாற்றுறான். அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா சாக்குராவை பார்த்து நீ என்னுடைய கண்ணை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா அந்த இடத்துக்கு வந்துட்டு சாக்குராவை கில் பண்ணுறதுக்கு வருவான். பட் அப்போ நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா சாக்குராவை கம்மி யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனுக்கு அமுச்சு விட்ருவான். ஐ மீன் வேற ஒரு டைமென்ஷனுக்குலாம் இல்லை, அந்த 4th கிரேட் நிஞ்சா நடக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு மறுபடியும் அமுச்சு விட்ருவான். ஸோ இதன் பிறகு நம்ம மாதரா உச்சியாக பார்த்தீங்கன்னா 2 ரீனிங்களுமே கிடச்சிரும். ஸோ அதனால் நம்ம மாதரா உச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமே ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. பட் அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சுசுனோ வர வச்சு நம்ம டீம் 7 மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா அந்த சுசுனோக்குள்ளே வச்சு இருப்பான். ஸோ அதனால் இவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. இதெல்லாம் பார்த்த மாதரா உச்சியா ஆபாடா எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் பிளாக் ஜெட்ஸும் மாதராவோட முதுகிலேயே குத்தி நம்ம காகு
காகுயா வர வச்சிரும். ஸோ ரிட்டன் வந்து நம்ம காகுயா ஓட்சுட்சுகியை எதிர்த்து நம்ம நருட்டோ மற்றும் சாசுகே 2 பேருமே சேர்ந்து சண்டை போறாங்க. பட் நம்ம காகுயா பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வேற லெவலில் டஃப் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் காகுயா பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவையும் நருட்டோவையும் வேற டைமென்ஷனில் லாக் பண்ணுவா. அப்போ நம்ம ஒபிட்டோ தான் பார்த்தீங்கன்னா சாசுகேவை காப்பாற்றுவான். ஸோ இதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டில் நிற்காம தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம காகுயா பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ மேலே அவளுடைய பிளாக் ரிசீவர் யூஸ் பண்ணி நம்ம ஒபிட்டோவை சாவடிச்சிருவா. ஸோ சம்பவ இடத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ உச்சியா இறந்து விடுகிறார். பட் நம்ம ஒபிட்டோ உச்சியா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ககாஷி கிட்ட அவருடைய இன்னொரு ஷரிங்கனை கொடுத்துட்டு தான் சாவாரு. ஸோ அதனால நம்ம ககாஷி பார்த்தீங்கன்னா அந்த சுசனோவெல்லாம் வர வச்சு வேற லெவலில் சண்டை போடுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் 7 3 பேர் சேர்ந்து ஃபைனலாக நம்ம காகுயா ஓட்சுட்சுகியை சீல் பண்ணுவாங்க. ஹபாடா எல்லா ஃபைட்டும் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம சாசுகேக்கும் நருட்டோக்கும் இன்னொரு ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா யாருமே வின் பண்ணியிருக்க மாட்டானுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கை பணத்தை மிச்சம். ஸோ அதை பார்த்து நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு அவங்க 2 பேர் மேலேயும் அந்த மெடிக்கல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணுவா. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம நருட்டோ அந்த சாசுகே இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த இன்ஃபினிட் சுக்கியாமில மாட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விடுறானுங்க. ஸோ அதன் பிறகு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சாக்குராவோட தலையில 2 தட்டு தட்டுவான். அதாவது நம்ம இட்டாச்சி தட்டுவான் பார்த்தீங்களா, அது மாதிரி தட்டிட்டு நம்ம லீஃப் வில்லேஜ் விட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போயிடுவானா ஒரேடியா போயிட மாட்டான், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். இதுக்கிடையில நம்ம இனாட்டாக்கும் நருட்டோக்கும் மேரேஜ் நடந்துரும். அப்போ நம்ம சாக்குரா பார்த்தீங்கன்னா நீ எப்படா ஒரு சாசுகே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஃபுல்லாவே முடியுது. நருட்டோ ஷிப்புடன்ல இருந்து நம்ம சாக்குராவோட ஸ்டோரியும் ஃபுல்லா முடியுது. இதுக்கு அடுத்து பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேக்கும் சாக்குராக்கும் மேரேஜ் நடக்கும். ஸோ மேரேஜ் நடந்து ஒரு பொண்ணு பிறப்பா. அவளுடைய பேர் பார்த்தீங்கன்னா சரடா உச்சியா. ஸோ பொருட்டோ சீரிஸ்ல இருக்கிற சாக்குராவோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுப்போம். பிகாஸ் பொருட்டோ சீரிஸ்ல இருக்கிற சாக்குராவோட ஸ்டோரியை இதுலேயே சொன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு போவோம். ஸோ 1 மணி நேரம்லாம் எவனுமே பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுப்போம். ஸோ கைஸ் நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ யாரை பற்றி போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மால்டோ பை போயிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.